ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையில திருந்திய நாய் இந்த தலைப்புல பார்க்க போறோம். வெளியில சென்றுட்டு இருந்த பூனை ஒண்ணு அவசர அவசரமா தன்னோட வீட்டுக்குள்ள நுழையுது. வேகமா பால் கிண்ணம் இருக்கிற அறைக்குள்ள போய் பார்த்தா அந்த பால் கிண்ணம் வைக்கப்பட்ட இடத்துல பார்த்து பூனை ரொம்பவும் அதிர்ச்சி அடையுது. ஏன்னா கிண்ணம் வைக்கப்பட்டிருந்த இடத்துல ஒரு நாய் ஒண்ணு அந்த பாலை குடிச்சுக்கிட்டு இருக்கு. ஐயோ, என்ன கொடுமை இது! நம்ம எஜமான் நமக்கு கிண்ணத்துல பால் வச்சுட்டு வந்தா அந்த பாலை இப்படி நமக்கு கிடைக்காம நமக்கு முன்னாடி நாய் இப்படி சாப்பிட்டுருச்சு, அபகரிச்சிருச்சு, நம்ம இன்னைக்கு பட்னியா கிடக்க வேண்டியதான் அப்படின்னு நினைச்சு ரொம்பவும் சோர்வோட வீட்டோட மூலையில சுருண்டு படுத்து கிடக்குது அந்த பூனை. அந்த நேரத்துல வீட்டோட எஜமானர் அந்த பக்கமா வராரு. அவர் வந்த வேகத்திலேயே பூனையை கவனிச்சிடுறாரு. பூனையே, நீ ஏன் இப்படி சுறுசுறுப்பு இல்லாம படுத்துட்டு இருக்க? நீ இவ்வளவு நாள் இப்படி சோர்வா இருந்து நான் பார்த்ததே இல்லையா, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த எஜமானர் கேட்கிறாரு. அவர் அப்படி கேட்டதும் பூனை உடனே தான் படுத்திருந்த இடத்த விட்டு எழுந்திருச்சு எஜமானர் கிட்ட போய் அவருக்கு வணக்கம் சொல்லி, நீங்க எனக்கு தினமும் கிண்ணத்துல பால் வச்சுட்டு வரீங்க, நானும் அன்போட அதை சாப்பிட்டு வரேன். ஆனா இன்னைக்கு எனக்கு பெரிய சோதனை ஒண்ணு வந்துருச்சு. நீங்க வளர்த்துட்டு இருக்க நாய் எனக்கு முன்னாரே அந்த பாலை சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. இப்ப நான் பசியால வாடிட்டு இருக்கேன், எனக்கு உணவு ஏதாவது இருந்தா தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவும் பணிவோட அந்த பூனை கேக்குது. எஜமானர் அந்த பூனைக்கு ரொம்பவும் இறக்கம் பார்த்து, பூனையை நீ கவலைப்படாத, இதோ உனக்கு நான் வேற ஒரு கிணத்துல பால் எடுத்துட்டு வரேன், நீ உனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு பாலை குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே எஜமானர் இன்னொரு கிண்ணத்தை எடுத்து பால் ஊத்தி பூனை பக்கத்துல வைக்கிறாரு. பூனை கடகடன்னு அந்த பாலை குடிச்சு முடிச்சிருது. பூனை பாலை குடிக்கிறத பார்த்து அந்த எஜமானருக்கு ரொம்பவும் சந்தோஷம். பூனை பாலை குடிச்சிட்டு எஜமானர்கிட்ட நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புது. அது குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எஜமானர் நாயை கூப்பிடுறாரு. நாயும் உடனே எஜமானர் முன்னாடி அடக்கமா நிக்குது. நான் என் எதுக்காக பூனைக்கு வச்ச பாலை குடிச்ச? உனக்கு தேவையான உணவை நான் தான் தினமும் கொடுத்துட்டு இருக்கல, அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை செஞ்ச? அடுத்தவரோட உணவை அபகரிக்கிறது பாவம் அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா? நீ எதுக்காக இந்த பாவ செயலை செஞ்ச அப்படின்னு சொல்லி எஜமானர் கேட்கிறாரு. எஜமானர் கேட்ட கேள்விக்கு அந்த நாயும் தலை குனிஞ்சு நிக்குது. நாய், இந்த உலகத்துல பெரிய குற்றமா எது கருதப்படுது தெரியுமா? அடுத்தவரோட உணவை அபகரிச்சு வாழ்றதுதான் பெரிய குற்றமா இருக்கும். நமக்கு கிடைக்கிற உதவை கூட நம்ம அடுத்தவங்க கூட பகிர்ந்துதான் சாப்பிடணும், அதுதான் உயர்ந்த பண்பு அப்படின்னு சொல்லி அந்த எஜமானர் சொல்றாரு. அதுக்கப்புறம் எஜமானர் சொன்ன எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் அந்த நாய் ரொம்பவும் அன்போட அவரை பாக்குது. எஜமானரே, நீங்க சொல்றது எல்லாம் கரெக்டு தான், நான் என்ன நினைச்சு ரொம்பவும் கேவலப்படுறேன், மன்னிச்சிருங்க, நான் இனிமே கவனமா இருப்பேன், நீங்க சொன்னது எனக்கு நல்லாவே இருந்துச்சு, பூனையோட பாலை அபகரிச்சு குடிச்சது என்னோட தப்பு தான், இனிமே நான் இந்த ஒரு குற்றத்தை செய்ய மாட்டேன், இனிமே நான் என்னோட உணவு கூட நான் மத்தவங்களோட பகிர்ந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த நாய் சொல்லுது. நாய் திருந்ததை நினைச்சு எஜமானருக்கும் ரொம்பவும் சந்தோஷம். இதோட கருத்து என்னன்னா, பகிர்ந்து வாழ்ந்த உயிர் தான் வாழ்க்கைக்கு நல்லது அப்படிங்கிறது. இதோட இந்த கதை முடிஞ்சது. நன்றி.